ஓகே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு உண்மையாலே கேம்ஸ் வந்துட்டு த்ரூ நேட்டிவ்ல 4K நேட்டிவ்ல ரன் பண்ணுதா இல்லை அப்ஸ்கேலிங் பண்ணப்படுதா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றி நான் பேச போகிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். நேட்டிவ்னா என்னது சரிங்களா? நேட்டிவ் 4Kனா என்னது? எந்த ஒரு அப்ஸ்கேலிங் பண்ணாமல் ஒரு கேம் வந்து 4K ரெசல்யூஷன் த்ரூ 4K ரெசல்யூஷனில் ரன் பண்ணுறது சரிங்களா? அப்ஸ்கேலிங் இல்லாமல். அப்ஸ்கேலிங்னா என்னது? அப்ஸ்கேலிங் வந்து என்ன செய்யும்னா, நம்ம எதிர்பார்க்குற ஹை FPS கொடுக்கும், அப்ஸ்கேல் பண்ணும் க்ளோஸ் டு 4K சரிங்களா? 4K தான், அது 4K மாதிரியே இருக்கும், க்ளோஸ் டு 4K. ஆனால் அது அப்ஸ்கேல் பண்ணப்பட்ட 4K, த்ரூ 4K கிடையாது சரிங்களா? இன்னொன்று இந்த ரே ட்ரேசிங் சரிங்களா? இந்த ரே ட்ரேசிங்ன்றாங்களே, இந்த ஷேடோஸ் அது இதுன்னு எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்கும். ஸ்டேபிள் பர்ஃபார்மன்ஸில் FPS ட்ராப் ஆகாது அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணால் சரிங்களா? அதே நேட்டிவில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கேமை, திடீர்னு FPS ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது, திடீர்னு FPS ஏறும், இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ எந்த கேம் வந்துட்டு 4K நேட்டிவில் ரன் பண்ணுது? கேம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது, சில கேம் மட்டும்தான் வந்துட்டு 4K நேட்டிவில் ரன் பண்ணுது. எந்த கேம் பார்த்தீங்கன்னா, ஓரி வில் ஆஃப் த விஸ்ப்ஸ், இந்த கேம் வந்து 4K நேட்டிவில் ரன் பண்ணுது ஓகேங்களா? இன்னொன்று ஜெர்னி, அந்த கேமு. அதுக்கப்புறம் ராக்கெட் லீக். ஓகே, ஏன் இந்த கேம்லாம் ரன் பண்ணுது? ஏன்னா இந்த கேமில் வந்து லெஸ் டிமாண்டிங் கேம்னா வந்து லெஸ் கிராஃபிக்ஸ், ரொம்ப பெரிய கிராஃபிக்ஸ் இல்லை, இந்தி கேம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு த்ரூ 4K நேட்டிவ் ரன் பண்ணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் டெவலப்பர்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த கேம் செய்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். சும்மாலாம் எதுவும் கேமுக்கு வந்து 4K நேட்டிவ் கொடுக்கறது சும்மாலாம் கிடையாது. ஏன்னா அந்த கேம் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லெஸ் கிராஃபிக்ஸு, லெஸ் ஃபீச்சர்ஸ், அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து த்ரூ 4K கொடுக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு சிஸ்டமும் வெளியாகலை, எந்த ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டமும் வந்துட்டு உண்மையாகவே 4K த்ரூ 4K நேட்டிவில் ரன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சிஸ்டமும் இல்லை. அதனால தான் வந்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், NVIDIA எவ்வளோ பெரிய கம்பெனின்னு தெரியும், கிராஃபிக்ஸ் கார்டு எவ்வளோ பெரிய இதுன்னு தெரியும், பவர்ஃபுல்லான கிராஃபிக் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவான கிராஃபிக் கார்ட்ஸ் சரிங்களா? அவங்களே வந்துட்டு அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி வச்சுருக்காங்க, விச் இஸ் DLSS. ஓகே, DLSS, டீப் லேர்னிங் சாம்பிள் என்னமோ வரும் அது. அதுக்கப்புறம் AMD FSR 1, FSR 2, FSR 3, அடுத்து FSR 4 வரப்போகுது சரிங்களா? அதுக்கப்புறம் செக்கப் போர்ட் அப்ஸ்கேலிங் சிஸ்டம். இதுக்கு முழுக்க வந்து PS4ல் யூஸ் பண்ணுது, PS4 PS5ல், PS5 ப்ரோவில் வந்துட்டு PSSR சரிங்களா? இதுதான் எந்த கேம்லாம் வந்துட்டு அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறாங்க. ஹை டிமாண்டிங் கேம்ஸ் சரிங்களா? ஹை டிமாண்டிங் கேம்ஸ் தான் வந்துட்டு அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்ஸ்கேலிங் வந்துட்டு என்ன செய்யுதுன்னா, ஜிபியூக்கு லோடு அதிகமாக கொடுக்காம எல்லாமே வந்துட்டு ஸ்டேபிளாக ஆக்கிட்டு உங்களுக்கு தேவையான கிராஃபிக்ஸு, உங்களுக்கு தேவையான FPSஸை கொடுக்குது. அதுதான் வந்து அப்ஸ்கேலிங்கு சரிங்களா? ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸான இது கொடுக்கும் FPS வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர்த்துக்கு FPS இல்லைன்னா விளையாடவே மாட்டானுங்க சரிங்களா? இன்னொன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ஃபீல்ட் கேமு சரிங்களா? எக்ஸ்பாக்ஸில் எக்ஸ்பாக்ஸ் எக்ஸில் எக்ஸ்பாக்ஸ் XSலையும் வந்துட்டு 30 FPS லாக் மோடு சரிங்களா? 30 FPS லாக் மோடு, அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே முடியல. கிராஃபிக்ஸையும் நீ லெவல் பண்ணோம், FPSையும் லெவல் பண்ணோம் அப்படின்னா வேறு வழி இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி. ஸோ இதனால தான் வந்து இந்த அப்ஸ்கேலிங் அப்போ தான் வருது. இதுதான் அந்த அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு ஹை FPS கிடைக்குது ஓகேங்களா? ஸ்டேபிளான ஒரு ரே ட்ரேசிங் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்குது. ஜிபியூக்கு ரொம்ப லோடும் போகாது. ஜிபியூக்கு ரொம்ப லோடு போணுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஜிபியூ கெட்டு பெரும் பிரச்சனையாயிரும். ஸோ யூசர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் ஒரு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அப்ஸ்கேலிங் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா? அப்ஸ்கேலிங்கே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிடெலிட்டி மோட் ஒன்று இருக்கும் சரிங்களா? ரே ட்ரேசிங் கிராஃபிக்ஸ் கூட கொடுத்தா FPS குறைவாக இருக்கும். அதே மாதிரி தான் சரிங்களா? கிராஃபிக்ஸு கூட கொடுப்பான், கிராஃபிக்ஸ் ஃபிடெலிட்டி மோடில் ரே ட்ரேசிங் கிராஃபிக்ஸ் எல்லாம் தெரியும், FPS குறைவு. அதே மாதிரி தான், அது ஒன்றே போதும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா? ஸோ கிராஃபிக்ஸ் கூட கொடுத்தோம்னா FPS குறையும், FPS கூட கொடுத்தோம்னா கிராஃபிக்ஸ் குறையும். அந்த மாதிரி PS5 ப்ரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே கிவிங் a PSSR விச் இஸ் அப்ஸ்கேலிங், இன்னும் பெட்டரான அப்ஸ்கேலிங் பண்ணி 60 ஃப்ரேம் per செகண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ரே ட்ரேசிங் கொடுக்குறாங்க, விச் இஸ் அ பெட்டர் அப்ஸ்கேலிங் சிஸ்டம் அவங்க PSSR வந்து இருக்குது. ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது ஒரு பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி
ட்ரூ 4K நேட்டிவில் கண்டிப்பாக ரன் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா PS6 அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு வராங்க. சரிங்களா, உடனே அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போக முடியாது யாருனாலையும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க PS4 ப்ரோலே தான் வந்துட்டு 4K HDR வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏற முடியும். உடனே மேலே ஏற முடியாது. அதுக்கு அது ஒரு பெரிய ஒரு அடி விழுவும். சரிங்களா, இந்த காலத்தில் திரும்ப கைஸ் 30 FPS கேம் விளையாட யாரும் தயாராக இல்லை. 30 FPSலாம் வந்து அந்த காலம். சரிங்களா, அந்த காலத்தில் நான் 30 FPSலாம் கேம் விளாண்டுருக்கேன். கவுண்டர் ஸ்ட்ரைக், CSGO, குளோபல் ஆஃபென்சிவ். 30 FPSல இந்த ஏசூஸ் லேப்டாப்பில் NVIDIA கிராஃபிக் கார்ட்ஸ் விச் இஸ் GT 900 700 Mன்னு போட்டிருக்கோம். அதில் உட்காந்து விளாடுவேன். அதில் ஏறும் இறங்கும் ஒரு 30 FPS போவோம். அதுக்கப்புறம் 20 FPS வரும். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒன்றுக்கு இறங்கிரும். இதனாலேயே என் கேம் பிளே வந்துட்டு ஸ்பாயில் ஆகிரும், தோற்றுருவோம் அந்த மேட்ச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் விளாண்டு நானும் வந்திருக்கேன். சரிங்களா, இந்த காலத்தில் எவனும் விளாட தயாராக இல்லை. 30 FPSல ஓடிடுவானுங்க, எவனோ கேமை வாங்கவும் மாட்டானுங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த அப்ஸ்கேலிங் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸு கொடுக்குறாங்க. சரிங்களா, நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நேட்டிவில் லோ FPSஆ இல்லை அப்ஸ்கேல் பண்ணப்பட்ட ஹை FPS க்ளோஸ் டு 4K அப்புறம் ரேட் ரேசிங்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியட்டும். கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது வந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டு ஒரு நேட்டிவ் 4K, அதுக்கப்புறம் நம்மளுக்கு 60 frames/s ரேட் ரேசிங் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சரிங்களா, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you guys the next video. Thanks for watching. Bye.